அப்ப முதலாவது கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டுவதற்கு பல பிரயாசங்களை எடுக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு தருகிற ஐஸ்வர்யம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் தருகிற ஐஸ்வர்யம் கிருபையின் ஐஸ்வர்யம். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நமக்கு தரும்போது நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை கர்த்தர் தருகிறார் இல்லையா? ஆண்டவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு தரும்போது சில மாறுதல்களை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணுகிறார். அங்கே வரும்போது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருக்குள் உண்டாயிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு யார் மூலமாய் வருகிறது? கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. இந்த பாவ மன்னிப்பை எதனாலே பெற்றுக்கொள்ளுகிறோம்? கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தகுதியில்லாத இடத்திலே நம்மை தகுதிப்படுத்துகிறதான் தேவனுடைய கிருபை. நாம் தகுதியற்றதான நிலைமையில நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு வருகிறது தான் தேவனுடைய கிருபை இல்லையா? நம்ம ஒன்றுமில்லாத நிலைமையில கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? கிருபையினாலே நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறார். ஆண்டவர் நம்மை ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து, தகுதியில்லாத இடத்திலிருந்து தகுதிப்படுத்தி நம்மை கொண்டு வந்து வைத்து அவர் என்ன செய்கிறாராம்? கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லு, கிருபையினாலே நீங்கள் என்ன செய்தீங்க? ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா? கிருபை இல்லைன்னா என்ன இல்லைங்க? ரட்சிப்பு இல்லை. கிருபை இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. அப்போ கிருபை ஒரு மனிதனுக்கு தேவை. அது முதலாவது ஆண்டவர் சொல்லும்போது அது கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்மை நடத்துகிறான். அந்த கிருபையினாலே கர்த்தர் நம்மை நடத்துகிறான். எப்படிப்பட்டதான கிருபையை கர்த்தர் தருகிறான்? 1 பேதுருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒன்று வாசிக்கும் போது, 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாமே. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் நரையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தின் அறைகள் கட்டப்பட வேண்டும். நம்முடைய மனதின் அறைகள் கட்டப்படும் போது தான் என்ன செய்யப்படுகிறது? தெளிந்த புத்தி உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்முடைய மனதின் அறைகள் கட்டப்பட வேண்டும். நம்முடைய மனது பலவிதமான சிந்தைகளுக்கு நேராக கடந்து போய்விடும். நம்முடைய இருதயம் பலவிதமான எண்ணங்களுக்கு நேராக கடந்து போய்விடும். ஆனால் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் தேவனுக்கு முன்பாக நேராக்கும்படியாக நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்முடைய மனதின் அறையை கட்ட வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிறார் அந்த அந்த வேலைக்காரனை போல நம்முடைய கண்கள் காத்திருக்க வேண்டும். ஆண்டோட வேதம் அதான் சொல்லுதுங்க, நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். முதலாவது அறை கட்டப்பட வேண்டும். நம்முடைய அறை கட்டப்படும் போது நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற முடியும். எந்த காரியத்தை நம்ம கேட்டாலும் தெளிந்த புத்தியோடு கேட்க வேண்டும். எந்த காரியத்தை நாம் கேட்கிறோம் அதை தெளிந்த மனதோடு தெளிந்த இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவர் அப்பொழுது நமக்கு அதை ஈவாய் தருகிறாருங்க. அடுத்ததாக அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, அந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கற்று தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஆண்டவர் தருகிற கிருபையின் மேல் எப்படி இருக்கணும்? பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். முதலாவது தேவன் அதான் விரும்புகிறாருங்க. நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்று தரமாட்டார். இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் ஒன்று கர்த்தர் நமக்கு தராமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் அது வேதனையை கூட்டுகிறதல்ல. அல்லேலூயா. உலகத்தில் நாம் எதை விரும்ப வேண்டுமானாலும் வாஞ்சிக்கிறோம், எதை வேண்டுமானாலும் விரும்புகிறோம். அந்த விருப்பம் தேவன் விரும்புகிறது அல்ல. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நான் ஆரம்ப நாட்களில் பாலபலத்தில் ஊழியம் செய்யும் போது எனக்கு பெரிய ஆசைகள் உண்டு, பெரிய ஆசைகள் எல்லாம் உண்டு.
அந்த ஆசைகள் எல்லாம் நான் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறது கிடையாது. ஆனால் நான் கேட்கிற காரியத்தை கர்த்தர் எனக்கு நிறைவாக்கி தந்து கொண்டே இருந்தார். நான் எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் எனக்கு நிறைவாக்கி தந்து கொண்டே இருந்தார். சாலமன் இடத்துல கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள். கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறான். சாலமன் இடத்துல கர்த்தர் வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள். சாலமன் இடத்துல கர்த்தர் கேட்டாருங்க, உனக்கு என்ன வேண்டும் கேள். இந்த சாலமன் ஒன்றுக்கு உதவாதவன். தாவீதுடைய மகனாய் இருந்தாலும் இவன் யுத்த வீரன் அல்ல. இவன் ஜனங்களை நடத்தக்கூடியதான ஞானம் உடையவன் அல்ல. ஆனால் இவன் மேல் இருந்ததான தேவ கிருபை அவனை ஆளுகை செய்து வழி நடத்தி கொண்டே இருந்தது. அல்லேலூயா. சாலமன் கர்த்தரிடத்தில் வந்து நிற்கிறான். சாலமன் உலக மனிதர்களை நாடி போகல. சாலமன் இல்லாமல் தன்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நாடி ஓடவில்லை. யுத்த வீரர்களை நம்பி கடந்து போகவில்லை. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து கேட்க வேண்டுங்க, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்க வேண்டும். நம்முடைய இருதயம் தெளிந்த புத்தியோடு நாம் இருதயத்திலே வேண்டுகிற வேண்டுதலை கர்த்தர் நமக்கு கேட்கிறார். அவனிடத்தில் வந்து கேட்பான், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்பான். சாலமன் கர்த்தரிடத்தில் என்ன சொன்னாங்க, ஆண்டவரே இந்த ஏராளமான ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். இந்த ஏராளமான ஜனங்களை நடத்துவதற்குரிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறான். நம்ம என்ன கேட்டிருப்போம் ஒன்று சிந்தித்து பாருங்கள். நம்மிடத்தில் ஆண்டவர் வந்து உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டால் நம்ம என்ன கேட்டிருப்போங்க? நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்க? நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்க? என்ன கேட்டிருப்பீங்க? நான் கேட்டிருப்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு 10 ஏக்கர் தரையை தரணும். மனசில் இருக்கிற ஆசைங்க, தர வேண்டும். அதில் ஒரு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும், அநேகர் வந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை. நான் முன்னாடியே இந்த ஆசை எனக்கு உண்டுங்க. ஆனால் தேவன் அந்த ஆசையை நிறைவேற்றாமல் இருக்கிறார். ஆனால் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. தாமதித்தால் என்னச்சு, அந்த தரிசனம் நமக்கு இருக்கணும். நம்ம அப்படியெல்லாம் பல காரியங்களை கேட்டிருப்போம் இல்லையா? அப்படி தானே கேட்டிருக்க மாட்டோமா? இல்லைண்ணா கேட்டிருப்போம், ஆண்டவரே எனக்கு புருஷன் ரசிக்கப்படணும், இல்லைண்ணா எனக்கு புருஷன் குடிகாரனா இருக்கான், எனக்கு புருஷனுக்கு நல்ல வேலையை கொடுக்கணும், இல்லைன்னா பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறணும், இந்த தேசத்தில் நான் உயர்ந்தவனாக இருக்கணும், அப்படின்லாம் பலரை கேட்டிருக்கலாம். சாலமன் கேட்டிருக்கலாம். சாலமன் கர்த்தரிடத்தில் கேட்ட ஒரே ஒரு காரியம், அவன் கிருபை உள்ளவனாயிருந்தான். கிருபையின் ஆசி ஐஸ்வர்யத்தை சாலமன் பெற்றிருந்தபடியினாலே அவனுடைய கிருபையினால் அவனுடைய இருதயம் கர்த்தரை தேட ஆரம்பித்தது. அவன் கேட்கிறான் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே இந்த ஏராளமான ஜனங்களை நடத்துவதற்குரிய ஞானத்தை தாரும். கர்த்தரிடத்தில் கேட்டது என்ன கேட்டான்? ஞானத்தை தாரும் என்று கேட்டான். வேற ஒன்றும் அவன் கேட்கல. கர்த்தரிடத்தில் கேட்ட ஒரே ஒரு காரியம், எனக்கு இந்த ஏராளமான ஜனங்களை நடத்துவதற்குரிய ஞானம் தாரும். இந்த ஏராளமான ஜனங்களை எனக்கு முன்பு தந்திருக்கிறேன், என்னுடைய கையிலே தந்திருக்கிறேன். இந்த ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த ஜனங்களை எப்படி நான் போதிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த ஜனங்களை மத்தியிலே என்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு என்னை உயர்வுள்ளவனாய் மாற்றும்படி எனக்கு ஞானத்தை தாரும் என்று சாலமன் கேட்டான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? நீ இந்த ஜனங்களை நடத்தும்படி ஞானமான காரியத்தை, கொஞ்சம் சின்ன அரிதான காரியத்தை கேட்டாய், ஞானத்தை கேட்டாய். ஆண்டவர் சொன்னார், உன்னை போல ஒரு ராஜா இன்னும் ஞானவானாக இருக்கிறதும் இல்லை, இருக்க போகிறதும் இல்லை, நீ தான் ஞானவான். அல்லேலூயா. அதை மட்டும் கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லைங்க. ஞானத்தோடு என்ன கொடுத்தாரு? ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கூட கொடுத்தார். அல்லேலூயா. சாலமன் கேட்டது என்ன தான் கேட்டான்? என்ன கேட்டான்? அப்போ கூட என்னெல்லாம் கிடச்சி? ஐஸ்வர்யம் கிடச்சி, சம்பத்து கிடச்சி, கனம் கிடச்சி. பார்த்தீங்களா?
ஞானம் பெருகினதுனாலே சாலமன் பின் நாட்களிலே தேவனை விட்டு விலகி போய்விடுகிறான். சாலமன் அரிதான காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்டான். அவன் ஏன் கேட்ட தெரியுமா? தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருந்ததினாலே சாலமனுக்கு தெரியும், நான் ஞானத்தை கேட்கும் போது ஞானத்தோடு கூடிய எனக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை தருவார் என்று அவன் நம்பினான். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது. முதலாவது எபேசியர்கள் நிருபத்திலே 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கிருபையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபையின் ஐஸ்வர்யம். முதலாவது தேவன் நமக்கு தருகிற ஐஸ்வர்யம் என்னதுங்க? கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் வரும்போது என்ன சம்பவிக்கும்? பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகிறது. இப்போ கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்கு வரும்போது என்ன உண்டாகிறது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் 1வது அதிகாரம் அந்த 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று சொல்லுகிறார். மகிமையின் ஐஸ்வர்யத்தை 2வது நமக்கு தருகிறார். இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு 2வதாக தருகிறார். முதலாவது எந்த ஐஸ்வர்யத்தை தந்தார்? கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தினால நமக்கு என்ன உண்டாகிறது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது. 2வது தேவன் நமக்கு தருகிற ஐஸ்வர்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிமையின் ஐஸ்வர்யம் உண்டாகிறது. மகிமையின் ஐஸ்வர்யம் எதற்காக உண்டாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்திற்காக மகிமையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருகிறார். 2வது நமக்கு தருகிற ஐஸ்வர்யம் என்னங்க? சுதந்திரத்தை கர்த்தர் தருகிறார். அடிமையாயிருந்த நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். எதனாலே? அவருடைய மகிமையினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகிமையினாலே நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறார். அடிமைதனத்தில் கிடந்தோம், பாவத்தின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த அடிமைதன வாழ்விலிருந்து நமக்கு ஒரு மீட்பை தருகிறார் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 430 வருடமாய் பாவத்தின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறிய மனமற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை ஆண்டவர் மீட்கும்படியாக, அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தை யாருக்கு கொடுத்தாருங்க? மோசைக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய முகம் எப்படி இருந்தது? சூரிய பிரகாசத்தை போல இருந்தது. அவனை மகிமைப்படுத்தினார் கர்த்தர். அவன் போய் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருவதற்கு அவனுக்குரியதான மகிமையை கர்த்தர் கொடுத்திருந்தான். அந்த மகிமை நமக்கு வேணும். ஆண்டுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மளே வெளிப்பட வேண்டும். வேதம் சொல்லும்போது அவருடைய முக பிரசன்னத்தினால் நம்ம என்ன செய்கிறாராம்? திருப்தியாக்குறார். காலைதோறும் நம்முடைய கிருபை நம்மை புதிதாக்குறது. அவருடைய முக பிரசன்னத்தினாலே நம்ம என்ன செய்கிறோம்? மகிமையாக்கப்படுகிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் மகிமை உள்ள தேவனை பார்க்க வேண்டும். மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்திருக்கிறது. நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றும்படியாக தந்திருக்கிறார். நம்மை பார்க்கிறவர்கள் அநேகர் சுதந்திரவாளிகளாய் மாற வேண்டுங்க. நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், உண்மைதான். அந்த மகிமையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். தேவனுடைய மகிமை நம்மேல் என்ன செய்கிறது? நிழலிடுகிறது. அந்த மகிமையின் நம்பிக்கை நமக்குள்ளே வரும்போது என்ன உண்டாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொலோசியர்கள் நிருபத்திலே 1வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். கொலோசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் யாருக்குள்ள இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ளே மகிமை நம்பிக்கையானவர் இருக்கிறார். ஒன்று கரங்களை உயர்த்தி அல்ல சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ மகிமையின் நம்பிக்கையானவர் எங்கே இருக்கணும்?
நமக்குள்ளே இருக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கணும் இல்லையா? 1 கொரிந்தியர் தானே 3வது அதிகாரம் 16வது வசனம் நினைக்கிறேன். நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், மீதி உள்ளதை சொல்லுங்க. நீங்கள் என்னோட நீங்கள் நிறைய வயசானவங்க எல்லாம் இருக்குங்க தானே, சொல்லுங்க பார்ப்போம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்போ தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. அந்த மகிமை உள்ள தேவ சாயல் நமக்குள்ளே வெளிப்படும்படியாக தான் தேவன் நம்மை மகிமையினாலே நிரப்பி நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இரண்டாவது நம்மை மகிமையினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். மகிமையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருகிறார். உலக ஜனங்களுக்கு கிடைக்காத அந்த மேலான பாக்கியம் தான் இந்த மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 27வது வசனத்தை கொண்டு கூட வாசிங்கள். புறஜாதிகளுக்குள்ளே இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் இன்னதென்று, மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அந்த மகிமையின் நம்பிக்கை, மகிமையின் ஐஸ்வர்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பதே அந்த மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. நம்ம உள்ளத்தில் மகிமையின் ஐஸ்வர்யவானாகிய கர்த்தர் இருக்கிறாரான்னு நம்ம பரிசோதிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க. ஐஸ்வர்யமான கர்த்தர் நம்ம இடத்துல இருக்கிறாரான்னு பார்க்கணும். நம்ம வாயின் வார்த்தைகள் மாறி போனால் ஐஸ்வர்யவான் இல்லைன்னு அர்த்தம். ஐஸ்வர்யவானாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்க வேண்டும், மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். 3வது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் என்ன பார்த்தீங்கன்னா, எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒன்று வாசிக்கும் போது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த, போதும். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறவர் எப்படி நம்மளே விளங்குகிறார்? நம்முடனே அன்பு கூர்ந்ததினாலே, நம்முடனே அன்பு கூர்ந்து நம்மை அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் வெளிப்படுகிறார். முதலாவது நம்ம என்ன செய்யணும்? முதலாவது என்ன ஐஸ்வர்யம்? கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபையின் ஐஸ்வர்யத்தினால எது உண்டாகிறது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது. 2வது மகிமையின் ஐஸ்வர்யத்தினால நமக்கு என்ன உண்டாகிறது? சுயாதீனமாய் மாற்றப்படுகிறோம். 3வது என்ன உண்டாகிறது? இரக்கத்தில் ஐஸ்வர்யம். இந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் வரும்போது அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தலுக்கு இருந்த நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம் நான் நினைக்கிறேன். அந்த வசனத்தை ஒன்று வாசிங்க பாப்பா. 2வது அதிகாரம் 4வது வசனம். நீ ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அப்போ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்? அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். 1 கொரிந்தியரில் வாசிக்கும் போது தேவன் அன்பாகவே இருக்கிறான். அப்படித்தானே? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தை சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு சினமடையாது, அன்பு தற்புகளை நாடாது. இதெல்லாம் யாருடைய வேலை? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம்மளே வாசம் பண்ணும் போது, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே இருக்கும் போது அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுது பாருங்க, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கண்ட சகோதரனிடத்தில் என்ன இல்லைங்க? அன்பில்லை, அன்பில்லை. பேர் மட்டும் நம்ம கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், ஆனால் அன்புண்டான்னு கேட்டால் என்ன இல்லைங்க? அன்பில்லை. அன்பில்லாதவன் தேவனை என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் இல்லையா? அந்த யோவானுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அளிக்கும்படி அவரை தந்தர். இவ்வளவாய்
உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? அளவில்லாமல். அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் இருக்கும்படி நித்திய ஜீவனை நமக்கு தரும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய அன்பு காட்டுகிற சுபாவம் இல்லை. அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு சகலத்தை தாங்கும். ஆவியின் கனிகளில் ஒன்று அன்பு இல்லையா? அன்பு. அன்பை நாம் என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். நம்ம அநேகர் சில நேரங்களில் கோபமாக இருப்பாங்க, சில டென்ஷனில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் யாராவது ஏதாவது கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? சிக்கி துறைச்சி கோபப்பட்டுட்டோம். அந்த கோபத்தின் நடுவில் அன்பை தான் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கோபத்தின் நடுவில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கோபப்பட்டு நிற்கும் போது யாராவது வந்து ஏதாவது கேட்டால் நம்ம அவங்கள்ட்ட பொட்டி இல்லை கடுகு போட்டுறது மாதிரி பொட்டி ஒன்று தரிச்சிடக்கூடாது. அங்கே இறக்கம் இல்லை. இறக்கம் இல்லாமல் போய்விடும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நமக்கு இல்லாமல் போய்விடும். அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால் தேவ அன்பை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தேவ அன்பை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த எபேசு சபையில் சொல்லும்போது சொல்றாரு, இந்த சபை ஆதியில் அன்பாயிருந்த சபை தான், எல்லா நற்குணங்களையும் பெற்றிருந்த சபை தான். இந்த சபையில் எந்த குறையும் இல்லாமல் இருந்து நிறைவான ஆசீர்வாதங்களோடு இருந்த சபை தான் இந்த சபை. எந்த சபை? எபேசு சபை. அநேகர் சொல்லும்போது சொல்லுவாங்க இந்த சபையினுடைய காலங்கள் முடிந்தது என்று. இந்த சபையினுடைய காலங்கள் 7 சபையினுடைய காலங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சபைகளின் காலங்கள் தான். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இந்த சபையில் என்ன குறை? எல்லாம் பூர்ணமாக இருக்குங்க, அன்பு இல்லை. வேதம் சொல்லுது நமக்குள்ள எல்லாவற்றையும் நாம் அன்னதானம் பண்ணினாலும், எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றே இல்லை. நம்ம நினைக்கிறோம் எல்லாம் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும்? அன்பு இருக்கிறதுனால தானே செய்கிறோம், அப்படி தானே? நமக்குள்ள எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கறதுனால நம்மகிட்ட என்ன இருக்குது? அன்பு இருக்குன்னு நம்ம காட்டுறோம் இல்லையா? இல்லைங்க. நீங்கள் எல்லாவற்றையும் செய்தாலும் அன்பு இல்லைன்னா சத்தம் எடுக்கிற வெங்கலத்தை போலவும் ஓசை இடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்போம். அல்லேலூயா. அன்பு நமக்கு வேணும்னா இரக்கம் இருக்கணும். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் அநேக இடங்கள் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் அநேக இடங்கள் அன்பு கூர்ந்தார். இயேசு ஒரு நாள் பெதஸ்தா குளத்தண்டையில் கடந்து போகிறார். பெதஸ்தா குளத்தண்டையில் கடந்து போகும்போது 38 வருடமாய், 1-2 வருடம் அல்ல, 38 வருடமாய் வியாதியினாலே அவதிப்படுகிற ஒரு மனிதனை பார்க்கிறார். ஆண்டவர் அவனிடத்திலே இரக்கம் காட்டுகிறார். அந்த 38 வருடமாய் வியாதிப்பட்டதினால் அவன் பெதஸ்தா குளத்தண்டையில் கிடக்கிறான். அநேகர் வருகிறார்கள், விடுதலை பெற்று போகிறார்கள். ஆனால் இவன் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. இவனால் எழும்பி குளத்திலே போவதற்கு முன்பதாக வேறொருவன் இறங்கி விடுகிறான். மிகுந்த போராட்டத்தின் நடுவில் இருந்து கொண்டிருக்கிற இந்த மனிதனை பார்க்கும்படியாக இயேசு ஒரு நாள் பெதஸ்தா என்கிற குளத்தண்டையில் வருகிறார். இவன் இருக்கிறது எங்கே தான் இருக்கிறான்? பெதஸ்தா கரையில் தான் இருக்கிறான். பெதஸ்தாவுக்கு நம்மளை போல பெதஸ்தாவுக்கு கரையில் தான் இருக்கிறான். ஆனால் இறங்க முடியலை. இறக்குவதற்கு யாருடைய உதவியாவது இவனுக்கு தேவைப்படுகிறது இல்லையா? நான் நினைக்கிறேன் இவன் நினைச்சிருந்தா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாவது உருண்டிருந்தா கூட என்ன செய்திருக்கலாம்? குளத்துக்கு விளிம்பு அந்த கைச்சோறு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வரைங்களா வந்திருக்கலாம் இல்லையா? அவனுக்கு அது கூட விருப்பம் இல்லையா? அது இருந்திருக்கலாம். அவன் வருடங்களால் மிகவும் நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறான். ஆனால் இயேசு அவனை பார்க்கும்படி கடந்து வருகிறார். இயேசு பெதஸ்தாவில் வந்தபோது இவனை பார்க்கிறார். இவனை பார்த்தப்போ இவன் அநேக வருடமாய் என்ன செய்யப்பட்டவன்? வியாதிப்பட்டவன் என்று ஆண்டவர் கண்டார். கண்ட ஆண்டவர் கேட்கிறான், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவர் கேட்ட வார்த்தை அப்படிங்க, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? விரும்புகிறேன். இவனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருந்திருக்கு இல்லையா? விரும்புகிறேன்னு சொல்லலை. ஆனால் குளம் கலக்குவதற்கு முன்பதாக யாரோ வந்து முன்னே இறங்கி விடுகிறார்கள் ஒரு சாக்கு போக்கு சொல்லி விடுகிறான்.
ஆண்டவர் அந்த காரியத்தை உனக்கு கேட்கல. நீ ஏன் இறங்கல, நீ ஏன் ரட்சிக்கப்படலை, நீ ஏன் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லலை, நீ ஏன் உனக்கு கிடைச்ச காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளலை அப்படின்னு ஒன்றும் அவனிடத்துல கேட்கல. இப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்ன இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. சீமான் இடத்துல கர்த்தர் சொன்ன போது சொன்னார் பார்த்தீங்களா, ராமுழுது பிரயாசப்பட்ட ஒன்றும் என்ன செய்யலை, கிடைக்கல. இவனுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் அவனுடைய படகுல ஏறினார். இவன் இரக்கம் இல்லாமல் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறானே, இவனை வீட்டில் போகும்போது இவனுடைய மனைவி பிள்ளைகள் இவனுடைய வருமானத்தை எதிர்பார்த்திருப்பார்களே, பாவம், ஐயோ ராமுழுது பிரயாசப்பட்டும் இவனுக்கு ஒன்றுமில்லை என்கிற அந்த லட்சியத்தை அறிந்துதான் அவனுடைய படகை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். படகை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு சொல்றாரு, சற்று ஆழத்துக்கு தள்ளுனான். ஒரு வார்த்தை அவன் பேசலைங்க, ஒரு வார்த்தையும் பேசலை. சீமான் கர்த்தரிடத்துல ஒரு வார்த்தையும் அவன் பேசவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அந்த வார்த்தையின்படி அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே நீ என்ன செய், வலையை போடு, வலையை போடு. சீமோனே வலையை போடு. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்குங்க இல்லையா? ஆனால் நான் வலை போட்டு நல்ல அனுபவம் உள்ளவன், ராம் முழுதும் நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, இந்த இடம்லாம் நான் வலை போட்டு பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. இப்போ மிகுந்த வேதனையோடு வந்திருப்பான். ஆனால் இரக்கமுள்ள தேவன் இவனுக்கு இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணும்படியாக கடந்து போகிறார். பிரயாசத்தின் நடுவில் ஒன்றுமில்லை என்கிறதானே ஏக்கத்தோடு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், வலையை போடு. அப்பொழுதுதான் ஆண்டவரத்தை சொல்கிறான், ஆண்டவரே ராமுழுதும் என்ன செய்தேன், பிரயாசப்பட்டேன், நல்லா தொலைஞ்செல்லாம் பார்த்தேன், அங்கே போய் போட்டு பார்த்தேன், இங்கே போய் போட்டு பார்த்தேன், அங்கே போனேன் இங்கே போனேன், வலை கீறினதான் மிச்சம், வலையில் கொஞ்சம் குப்பையெல்லாம் கூடினதான் மிச்சம். ஆனால் என்ன கிடைக்கல, ஒன்றும் அகப்படலை. அவன் சொல்லும்போது மிகுந்த வேதனையோடு சொல்றான், ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். ஆகிலும் என்கிற வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஏக்கத்தை கொண்டு வந்தது. ஏக்கத்தோடு சொல்லுகிறான், நான் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். என்னுடைய விருப்பத்தின்படி நான் போடவில்லை, என்னுடைய வாஞ்சையின்படி நான் போடவில்லை, உம்முடைய வார்த்தையின்படி. இப்போ ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறேன், வலையை போடுகிறேன். இப்போ வலையை போட்டான், ஏராளமான மீன்கள் என்ன செய்தது, வந்து வலையில் மாட்டினது. இப்போ வலையை இழுக்கும் போது கடல் தன்னுடைய படகு அமிழ்ந்து போகக்கூடிய அளவிலே என்ன செய்கிறது இருக்கிறது. பக்கத்தில் எத்தனை படகு அழைத்தான், 3 படகு அழைத்தான். அப்போ இரக்கத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அந்த சீமான் பெற்றதான அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான். 3 பேருக்கு அவன் பகிர்ந்து கொடுத்தான், 3 படகு நிறைய கொடுத்தான். இவன் பிடித்த பெரிய மீன்கள் மற்ற எத்தனை மீன்கள் பிடித்தான், 153 பெரிய மீன்களை பிடித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கமற்றிருக்கிறதான இந்த சீமோனை பார்த்தபோது அவனுக்கு இரக்கம் செய்யும்படியாக, இவனை இரக்கத்தின் ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படியாக அவனை தெரிந்தெடுத்தார். அவனை ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் மாற்றினார். அவன் மூலமாய் 3 படகுகளுக்கு அவன் உதவி செய்வதற்குரிய அளவிலே, அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிலே கர்த்தர் அவனை மேன்மை உள்ளவனாய் மாற்றினார். அல்லேலூயா. இரக்கம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் இல்லாமல் இருந்தால் இரக்கம் பெற முடியாது. இரக்கம் செய்யும் போது நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாமே. 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம். மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே தம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார், ஜீவன் உள்ளவர்களாய் நம்மை மாற்றும்படி. இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது யூதாவுக்கு எழுதின நிருபத்தில் அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யூதா 22வது வசனம். அல்லாமலும் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினி நின்று இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து. சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடுகிறோம். எதனால இழுத்து விடுகிறோம்? நாம் பெற்றதான இரக்கத்தினாலே சிலரை நம்ம அக்கினியில் இருந்து இழுத்து விடுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இரக்கத்தை தந்திருக்கிறதுக்கு தான், அழிந்து போகிறவர்களை இழுத்தெடுக்கும்படியாக தான் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? நம்ம பார்த்து சொல்லக்கூடாது, ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, நம்ம பார்த்து ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது. அன்பு இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லைங்க. இந்த சபை அன்பற்றதுனாலே அங்கே குறைய ஆண்டவர் காண்கிறார். அன்பு நமக்கு முக்கியமான ஒன்றுங்க. அந்த அன்பு இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு நாம் பெற்றுக்கொண்ட இரக்கத்தை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இரக்கம் காட்ட போகிறதுல நிறைய பேர் பிந்தி கொள்ளுகிறோம். நிறைய பேர் பிந்தி கொள்ளுகிறாங்க. நம்மிடத்தில் அநேகர் வந்து சொல்லி அழுவாங்க. அவங்க கத்தடத்தில் போய் கண்ணீர் வடிக்கிறத நான் பார்த்ததில்லை. நிறைய விசுவாசிகளை பார்த்துருக்கிறேங்க. அவங்க வந்து தங்களுடைய தேவைகளை இனி ஒரு நபரிடத்தில் சொல்லி அழுகையை பார்க்கணும், கண்ணீர் வடிக்கிறத பார்க்கணும். பாரம் குறைந்து விடுமா? முடியாது. கத்தடத்தில் சொல்லி அழணும். நம்ம காரியங்களை கத்தடத்திலே அறிய தெரிவிக்க வேண்டும். அவர் தான் நம்மை விசாரிக்கிறவன் இல்லையா? நம்ம கத்தடத்தில் சொல்லாமல் ஓனாலுவாங்க. அவ போய் மற்ற 4 பேர் இடத்துல சொல்லி நாட்டேன். இதனால் நமக்கு என்ன உண்டாகிறது? ஆண்டுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. ஆகையால் தான் தேவன் நமக்கு இரக்கத்தை தந்திருக்கிறார். நாம் இரக்கம் செய்ய பழகணும். இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரக்கம் நமக்கு கிடைக்கும் போது என்ன கிடைக்கிறது? அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. 4வதாக நீங்கள் வாசித்தால் எபேசியர்கள் இந்த நிருபம் 2வது அதிகாரம், சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். 2வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒன்று வாசிக்கும் போது, நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக போதும். வருங்காலங்களிலே நம்மை விளங்க பண்ணும்படியாக மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை கத்த தருகிறார். 4வது கத்த நமக்கு தருகிறது மகா மேன்மையான ஐஸ்வர்யம். அதை வருங்காலங்களிலே நம்ம விளங்க பண்ண வேண்டும். வருகிற நாட்கள் அதை என்ன செய்யணும்? தேவன் தந்திருக்கிற அந்த மகா மேன்மையை வெளிப்படுத்த வேண்டும். 5வதாக தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதம் எபேசியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 8வது வசனத்தை, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அளவற்ற ஐஸ்வர்யத்தினாலே கத்த நம்மை நிரப்புகிறான். இந்த ஐஸ்வர்யம் எதற்காக கத்த நமக்கு தந்திருக்கிறான்? புறஜாதிகளிடத்திலே நம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அளவற்ற ஐஸ்வர்யத்தை கத்த தந்திருக்கிறார். அல்லேலூயா. கத்த நமக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யம் எத்தனைங்க? 5 விதமான ஐஸ்வர்யத்தை எபேசியர்லேருந்து நம்ம வாசித்தோம் இல்லையா? 1வது ஐஸ்வர்யம் கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் எதற்காக தருகிறான்? பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளும்படி கிருபையின் ஐஸ்வர்யத்தை தருகிறான். 2வதாக மகிமையின் ஐஸ்வர்யத்தை கத்த தருகிறான். இந்த ஐஸ்வர்யத்துக்காக தருகிறான் சுயாதீனம் உள்ளவர்களாய் கத்த நம்மை மாற்றும்படி. 3வதாக ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யம் இரக்கத்தின் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை எதற்காக தருகிறான்? அன்பை பரிமாறிக்கொள்ளும்படியாக தருகிறான். 4வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மகா மேன்மையான ஐஸ்வர்யம், வருங்காலங்களிலே நம்மை விளங்க பண்ணும்படியாக அந்த ஐஸ்வர்யத்தை தருகிறான். 5வதாக தேவன் அளவற்ற ஐஸ்வர்யத்தை தருகிறான். இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை எதற்காக தருகிறான்னா, புறஜாதிகளுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை
அறிவிக்கிறது நம் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு விழுந்த கடமை. வேதத்தில் வாசிக்கும் போது வசனத்தை மறந்தேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ யார் நம்ம ஊழியம் செய்யணும்? ஆசாரிய கூட்டம் யாருங்க? நாங்களா? பாஸ்டர்மாரா? யார் தான்? அந்தகாரத்திலிருந்து அழைக்கப்பட்ட எல்லாருமே ஆசாரியர்கள் தான். அப்போ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நம்ம கடமை. அப்போ அளவற்ற ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதுக்காக மற்றவர்களுக்கு நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அறிவிப்பதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்குரியதான ஆசீர்வாதங்கள் நம்மை ஒரு நாள் நம்மை மேன்மைப்படுத்தாது. ஆனால் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த 5 விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மேன்மையை கொண்டு வரும். ரோமர் எழுதின நிருபத்திலே 11வது அதிகாரத்திலே 33வது வசனத்தை ஒன்று வாசிக்கும் போது, 11வது அதிகாரம் ரோமர் எழுதின நிருபம், இந்த வசனத்தை எல்லாரும் எடுங்க. 11வது அதிகாரம் 33வது வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது, அளவிடப்படாதவைகள். தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னெல்லாமங்க? தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகள் தான் தேவனுடைய ஐஸ்வர்யம். தேவன் நமக்கு தருகிற ஐஸ்வர்யம் எல்லாம் இந்த நம்ம வாசித்த இந்த 5 ஐஸ்வர்யம் எதில் அடங்கி இருக்கிறது? ஐஸ்வர்யம் ஞானத்திலையும் அறிவிலையும் என்ன செய்திருக்கிறது? அடங்கி இருக்கிறது. இப்போ தேவன் நமக்கு தருகிற ஐஸ்வர்யம் என்னங்க? ஞானம் வேணும், அறிவு வேணும். இது இல்லாமல், ஞானம் இல்லாமல், அறிவு இல்லாமல் நம்ம எவ்வளவு தான் முக்கிரானிட்டாலும் என்ன செய்யாதுங்க? தேவனுடைய ஐஸ்வர்யம் நமக்கு என்ன செய்யாது? வராது. அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். 2வது கிருபையினாலே என்ன செய்யும்? முதலாவது ரட்சிக்கும் நமக்கு கிருபையின் ஐஸ்வர்யத்தை தருகிறான். 2வது மகிமையின் ஐஸ்வர்யத்தை தருகிறான். 3வது இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை தருகிறான். 4வது மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை தருகிறான். 5வது நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவற்ற ஐஸ்வர்யத்தை தருகிறான். இந்த ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் நம்மை இந்த வாரம் முழுதும் நடத்துவாராக. எல்லாரும் முழங்கால் படிடுங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எங்கே முழங்கால் படியிட சொல்லியே அதே வாயில் வந்துடுதுங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. அளவற்ற ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாயை திறந்து நாம் கேட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் நமக்கு தரும்படியா எல்லாரும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். கதாவே நன்றியோடு மத்துதிக்கிறோம். கதாவே சோதரம் 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 சோதரம். கத நல்லவரப்பா, கத நல்லவர், கத நல்லவர், கத நல்லவர், கத நல்லவர், கத நல்லவர், கத நல்லவர், கத நல்லவர். ஆவியானவரே சோதரம் 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 சோதரம். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு மத்துதிக்கிற கதாவே தேவ கிருபைக்காய் சோதரம், தேவ கிருபைக்காய் சோதரம் சோதரம். ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். கதாவே நன்றி. கதாவே தெய்வமே சோதரம் சோதரம் சோதரம். அளவற்ற அன்பினால் அணைப்பாவாரே, எண்ணற்ற நன்மையா நிறைப்பாவாரே. அளவற்ற அன்பினால் அணைப்பாவாரே, எண்ணற்ற நன்மையா நிறைப்பாவாரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவே, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவே, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடை காலமே ஓமாதாடி மைனானே, ஆகமாயில்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நாம் நினை
நான் நினைப்பேனே. கர்த்தர் நிச்சயம் நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே சோதரம் சோதரம் சோதராம். பரிசுத்த ஆவியானவரே சோதரம் 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 சோதராம். கர்த்தர் நம்முடைய ஆராதனையை மட்டும் பொருட்படுத்துவதற்காக கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம் சோதரம். நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை, நல்ல சங்கீத பகுதிகள், நல்ல விண்ணப்ப ஜபங்கள், நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஐஸ்வர்யத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தும்படி எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் 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 சோதரம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபையின் ஐஸ்வர்யத்தை தந்து நம்ம இந்த நாட்களிலே கனப்படுத்தும்படி எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம். மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ளும்படி எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் 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 சோதரம். இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாய் கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம். மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தந்து நம்மை திடப்படுத்தும்படி எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம். அளவற்ற ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நிரப்பும்படியாய் கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானமும் அறிவும் ஆகிய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தந்து நம்மை கனப்படுத்தும்படி எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் 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 சோதரம். பிதாவாகிய தேவனை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் குமாரனாகிய இயேசுவை சோதரம் பண்ணுவோம். சோதரம் பரிசுத்த ஆவியாகிய தேவனை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் மறுபடியும் வருவேன் என்று வாக்குமாற தேசுநாதரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் 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 சோதரம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் சோதரம். மகிழ்ச்சியான இந்த நல்ல பரிசுத்தமான ஓய்வு நாளை தந்து, நல்ல ஆராதனை தந்து, நல்ல பாடலை தந்து, நல்ல சங்கீத பகுதிகளை தந்து, நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை மட்டும் திடப்படுத்தினேன். நல்ல கிருபைகளுக்காய் மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற அந்த நாளில் வந்த ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கேட்ட வேத வசனத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யவான்களாய் மாறப்பணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே தம்முடைய பிள்ளைகள் கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில் அளவற்ற ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே ஞானம் அறிவு என்கிறதான அந்த ஐஸ்வர்யத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதான விதத்தில் பரலோகத்தின் தேவன் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனோ சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறபடி ஒவ்வொரு நாளும் தங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி வெற்றியை பெற்றுக்கொள்ளுகிற நல்ல இருதயங்களை கர்த்தர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நேரத்திலேயும் தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதனை எடுத்து கடந்து போக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபையின் பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த வழி நடத்தட்டும். சகல நன்மையினாலும் நிரப்பு சகல துதிக்கா நமக்கு நமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகார ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகம் பாதுகாவலும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் இந்த சதா காலமும் கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையோ மக்கே ஓ எல்லாவுமே துதி கனமகிமையோ மக்கே ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்ரம் 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 ஏக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் த்ரவோ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமகிமையோ மக்கே ஓ எல்லாவுமே ஓ எல்லாவுமே துதி கனமகிமையோ மக்கே ஓ நீரே ராஜாவே. ஜெயந்தன் ஆண்டவருக்கு முதலில் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோதர கதை நம்மை ஆசீர்வதிப்பார்.